அன்புடையீர் வணக்கம். கோவை அன்னதான அறக்கட்டளையின் இன்றைய சிந்தனை: அன்னதானம் செய்வது மட்டும் புண்ணியமல்ல, அன்னதானம் செய்ய விரும்புபவர்களுக்கு அதன் வழி, இடம், பொருள், உந்துதல் ஆகியவற்றை அளிப்பவர்களும் புண்ணியம் செய்தவர்களே என்ற ஆழமான உண்மையை பற்றியது. அன்னதானத்தின் பெருமை என்ன? நம் தமிழ் கலாச்சாரத்தில் அன்னம் என்பது உயிரின் ஆதாரம். பசித்தவனுக்கு அன்னம் கொடுப்பது அவனுக்கு உயிர் கொடுப்பதற்கு சமம் என்று நம் முன்னோர் கூறியுள்ளனர். இதற்கு ஒரு உதாரணமாக, அது கதையானாலும் கூட கருத்தினை ஏற்றுக்கொள்ளலாம். மகாபாரத போரில் கர்ணன் மாண்டபின் அவன் செய்த தருமத்தின் பயனாக சொர்க்கம் செல்கிறான். அங்கே அவனைப் போன்று சொர்க்கம் சென்ற பலரும் இருக்க அவர்களுடன் சில நேரம் உரையாடி பொழுதை கழிக்கிறான். சிறிது நேரம் கழித்து அவனுக்கு பசி எடுப்பதை உணர்ந்து அருகில் இருக்கும் பெரியவரிடம், இங்கே அன்னதான கூடம் எங்குள்ளது என கேட்கிறான். அந்த பெரியவர் கர்ணனை ஏற இறங்க ஆச்சரியமாக பார்க்கிறார். கர்ணனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இப்படி ஒவ்வொருவரிடமும் கேட்டு பதிலை பெற முடியாமல் பசியால் வாடுகிறான். அப்போது தேவமுனியான நாரதர் அந்த வழியாக வருவதை அறிந்து அவரிடம், முனிவரே, இங்கு அன்னதான கூடம் எங்குள்ளது என்று வினவுகிறான். நாரதரோ தனது ஞான திருஷ்டியால் கர்ணனின் பசியை பற்றிய உண்மையினை அறிந்து கொள்கிறார். கர்ணனிடம், உனது ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில் வைத்துக்கொள், பசி அடங்கிவிடும் என்கிறார். கர்ணனுக்கோ கடுமையான கோபம் வந்தது. இருந்தாலும் முனிவரின் சாபத்திற்கு ஆளாக வேண்டாம் என்று அவர் சொன்னபடியே தனது ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில் வைத்துக் கொண்டார். என்ன ஆச்சரியம்! விரலை வாயில் வைத்த மாத்திரத்தில் பசி மறைந்து போனது. இது என்ன மாயம் முனிவரே என்று நாரதரை கேட்க, அதற்கு நாரதரோ, கர்ணா, தர்ம தேவதைக்கே வழிகாட்டியாக விளங்கும் நீ உன் வாழ்நாளில் செய்யாத ஒரு தர்மம் உண்டென்றால் அது அன்னதானம். ஆனாலும் ஒரு நாள் பசித்த ஒருவனுக்கு அன்னதான கூடத்தை உன் ஆள்காட்டி விரலை காட்டி அவனுக்கு வழி காண்பித்தாய். அந்த புண்ணியம் உன் விரலைச் சேர்ந்தது. நீ சொர்க்கத்தை அடைந்தாலும் உனக்கு பசியுணர்வினை தூண்ட காரணம். உன் வாழ்நாளில் அன்னதானம் செய்யாததும் பிறர்க்கு வழிகாட்டியதன் மூலம் அந்த புண்ணியத்தை உன் விரல் பெற்றதும் அதன் மூலமாக உனது பசி ஆற்றியதும் உண்மை என அறிந்து கொள் என்று கர்ணனிடம் நாரதர் கூறுகிறார். அன்பர்களே, அந்த கதையின் கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு உங்களது வாழ்நாளில் மேற்கூறியது போல் அன்னதானம் செய்பவர்களுக்கோ அன்னதானம் செய்ய விருப்பமிருந்தும் யார் மூலமாக இந்த சேவையை செய்வது என அறியாமல் இருக்கும் ஈகை கொண்ட பேருள்ளங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் நீங்கள் இருக்கலாம். அதுவும் அன்னதானம் செய்வதற்கு ஈடான ஒன்றே. அன்னதானம் என்பது வெறும் உணவு கொடுப்பதல்ல, இது அன்பின் பரிசு. அன்னதானம் செய்யும் ஒருவனின் பக்கத்தில் பலர் உள்ளனர். அவர் சமையல் செய்வதற்கான பொருள் உதவி தருபவர், அந்த உணவை சமைக்கும் கை, அதை விநியோகிக்க உதவும் தன்னார்வலர்கள், அதை நடைபெறச் செய்யும் அமைப்புகள், இவர்களில் ஒவ்வொருவரும் அந்த புண்ணியத்தில் பங்கு கொண்டவர்கள். ஒருவர் பசியுடன் இருக்கிறாரெனில் நாம் நேரடியாக உணவு தர முடியாவிட்டாலும் அவரை உணவு வழங்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்லலாம், வழிகாட்டலாம். அது கூட பெரிய புண்ணியம். ஆகையினால் அன்பர்களே, அன்னதானம் செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கும் ஒருவரே உயிர்க்கு வழிகாட்டும் விளக்காக இருக்கிறார். ஒருவர் நேரடியாக உணவு கொடுக்காவிட்டாலும் அவர் ஏற்படுத்திய வாய்ப்பு நூற்றுக்கணக்கான உயிர்களை நிம்மதியடையச் செய்கிறது. அன்னதானம் செய்பவன் தர்மவான், ஆனால் அன்னதானம் செய்ய வழி காண்பிப்பவன் மகா தர்மவான். இதை உணர்ந்தாலே நம் சமூகம் பசியற்றதாக மாறும். ஒருவரின் மனதில் கருணை எழுந்தால் 100 உயிர்களுக்கு நிம்மதி கிடைக்கும். உன் பசி என் பசியே, உன் நிம்மதியே என் நிம்மதி. இதை உணருங்கள். மாற்றம் நிச்சயமாக நடக்கும். நன்றி. வாழ்க கருணை, வளர்க கொடை.